திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெரியவர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, வான்வழி வகுப்புகளாக உங்களை நோக்கி வரும் இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆன்லைன் வகுப்பில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்காக நான் தினமும் ஜெபம் செய்கிறேன். இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம், இந்த புத்தகத்தை மிக ஆழமாக நுண்ணியமாக நாம் படிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் 10 பாடங்களை படித்திருக்கிறோம். இன்று 11வது பாடமாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 33 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பவுலடியார் கீழ்ப்படியாத அந்த யூத மக்களை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். கிறிஸ்தவத்தில் 3வது பிரிவு பெந்தேகோஸ்து அமைப்பு. அவர்களில் 99% மக்கள் இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற நாடு இருக்கிறது, அவர்கள் அனைவரும் தேவனுடைய மக்கள் என்று நினைத்து கொண்டு சபைகளில் போதித்து காணிக்கை வேட்டையாடுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இது ரொம்ப பிரபலம். இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு யூதன் கூட இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவது கிடையாது. ஒரு யூதன் கூட புதிய ஏற்பாட்டின்படி நடப்பது கிடையாது. ஒரு யூதன் கூட ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அவர்கள் புறஜாதியர்களிலும் ஒரு புறஜாதியை போல தான் இருக்காங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் அந்த வித்தியாசம். புதிய ஏற்பாடு அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகவே முதல் நூற்றாண்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 64வது ஆண்டு எழுதப்பட்ட ரோமருக்கு எழுதிய இந்த நிருபத்தில் பவுலடியார் எவ்வளோ கண்ணீரோடு எழுதுகிறார் இதை என்று நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு 2000 ஆண்டுகளாயிற்று. இன்றைய நிலைமை அதே தான். என் மாணவ கண்மணிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்களே, இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Those Jews are rebellion against God. They never confess Jesus Christ as the Son of God. They never agree with the shed blood of Jesus Christ. And they never attempt to receive the great salvation offered at the cross. ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் அந்த கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று கேட்கிறார். இந்த இடத்துல பவுலடியார் அந்த யூதர்களை அந்த பழைய உரிமையோடு என் தம்பிகளே அண்ணன்களேன்னு சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை. Paul is not happy to call them Jews. அதனால் என்ன சொல்கிறாரு? அப்படியானால் மனுஷனே, தேவனோடு தர்க்கிக்கிற நீ யார்? Who are you to argue with God? அதாவது தேவன் நமக்கு சிருஷ்டிகராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சிருஷ்டியாக இருக்கிறோம். மண்ணு போய் குயவனை பார்த்து நீ யார் என்று கேட்கலாமா? சிருஷ்டி சிருஷ்டிகரை பார்த்து நீ யார் என்று கேட்கலாமா? அப்படிதான் அந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதை கண்ட பவுலப்போஸ்தலர் கண்ணீர் விடுகிறார். 9வது அதிகாரம் முதல் சில வசனங்கள், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையுமாய் உண்டாயிருக்கிறது. கவனிச்சிங்களா? என்ன சொல்கிறாரு? மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனைன்னு சொல்கிறார் அந்த யூதர்களை பற்றி. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையே சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. சில பேர் இதை விளங்க மாட்டாங்க. யாரையோ பற்றி சொல்லியிருக்கார் பவுலடியார் என்று நினைப்பாங்க.
உண்மை அதல்ல. கவனிங்கள், 3வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இந்த இடத்துல பவுலடியார் என் சகோதரர் என்று சொல்வது யூதர்களை. ஏனென்றால் உடல் மார்க்கத்தின்படி, பிறப்பின்படி பவுலும் ஒரு யூதர் தானே. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரர் என்று இந்த யூதர்களை அழைக்கிறார். இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படாமல், கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல், அவருடைய இரத்தத்தை தூஷிக்கிறதுனால இடைவிடாத துக்கமும் மனவேதனையும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். ஏறக்குறைய இதே நிலையை தான் கிறிஸ்தவத்தில் மார்க்கம்னு ஒன்று இருக்குது, மதம்னு ஒன்று இருக்குது. மதம் தான் ரொம்ப பெருசு. அதில் கத்தோலிக்கம், ப்ராட்டஸ்டன்ட்டு, பெந்தேகோஸ்து அமைப்புகள். இந்த மதத்தில் இருக்கவங்க ஏறக்குறைய அந்த பழைய யூதர்கள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வேறுபாடெல்லாம் தெரியல. மார்க்கம்னா புதிய ஏற்பாட்டுப்படி நடந்தால் தான் மார்க்கம். புதிய ஏற்பாட்டிலிருந்து விலகி போனால் பாரம்பரியங்களின்படி நடந்தால், பழக்கங்கள், வழக்கங்கள், பண்டிகைகள், கேளிகைகள், விழாக்கள், மனிதர்களை பொய்யான தீர்க்கதரிசிகளாக நீங்கள் நம்புவதாக இருந்தால் நீங்கள் மதத்தின்படி நடக்கிறவர்கள். அந்த பழைய யூதர்களைப் போல தான் நீங்களும் இருக்கிறீர்கள். பவுலுடைய ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறார், பார்ப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதார பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அதாவது பிரச்சனை என்ன தெரியுங்களா? யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏன் பிடிக்கல? அவருடைய சுவிசேஷத்தை ஏன் பிடிக்கல? அவருடைய சிலுவை மரணத்தின் இரத்தத்தை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசு தன்னுடைய 2 கரங்களை அகல விரித்து யூதர்களை மட்டுமல்ல புறஜாதிகளையும் அவர் தெரிந்து கொண்டார். வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா மனிதருக்கும் இயேசு தமது வார்த்தையை அனுப்பினார். உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவராயிருக்கிறார். யூதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா புறஜாதிகளும் தேவனுக்கு பிரியமாய் இப்பொழுது இருக்கிறார்கள். யூதர்கள் நீங்களாக உலகத்திற்கு அத்தனை மக்களும் புறஜாதிகள் தானே. ஆகவே நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருந்த புறஜாதிகள் இப்பொழுது கிருபையின் பாத்திரங்களாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய கிருபை சுவிசேஷமாக சொல்லப்பட்டது. Gospel being preached for all the Gentiles. For this reason the Jews hate God. தேவனை யூதர்கள் வெறுக்கிறார்கள். இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்கிறது? அதுக்காக தான் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. குயவன்னா யாருன்னு தெரியும் இல்லையா? சட்டி பானை செய்கிறாள். அவன் காலடியில் போட்டு களிமண்ணை மிதிக்கிறான். அந்த மிதித்த அந்த மண்ணிலிருந்து 2 பாத்திரத்தை செஞ்சார். ஒன்று அரசனுடைய வீட்டுக்கு, இன்னொன்று ஆண்டியின் வீட்டுக்கு. ஒரே களிமண், ஒரே குயவன், 2 பாத்திரத்தை செஞ்சார். இப்போது இந்த 2 பாத்திரத்தில் இந்த ஏழையின் வீட்டுக்கு செஞ்சார், அது மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துகிறார், அன்பு செலுத்துகிறார். யார்? இந்த குயவன். உடனே அரசன் வீட்டுக்கு செய்த அந்த பாத்திரம் முகத்தை திருப்பிக்கிட்டு கோபப்பட்டு அது ஓட ஆரம்பித்து விட்டது. அது அந்த குயவனை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. இந்த கான்செப்ட், இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது களிமண்ணுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா?
களிமண் எதையாவது உரிமை பாராட்டலாமா? களிமண்ணுடைய தன்மை அது காலால் மிதிக்கப்பட்டு குழப்பாக மாற்றப்பட்டு அற்புதமான அந்த குயவனுடைய 10 விரல்களால் வடிவம் பெற்று அது ஒரு பாத்திரமாக மாறுகிறது. அந்த பாத்திரம் எங்கே உபயோகப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பது குயவனுடைய வேலை. ஒரு பாத்திரத்தை கனத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனத்துக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மொண்டு குடிக்கிற ஒரு கிளாஸ் வேறு தான், பாத்ரூமில் தண்ணி மொண்டு குளிக்கிறதுக்கு வைத்திருக்கிற மக்கு அல்லது ஜக்கு அல்லது ஒரு பாத்திரம் வேறு தான். ரெண்டும் பாத்திரம்தான். அது அசுத்தமான இடத்துல பயன்படுது, இது உணவு உட்கொள்ளும் அறையில் பயன்படுது. ரெண்டும் பாத்திரம்தான். தேவைப்பட்டால் எங்கே வேணால் மாற்றிக்கலாம். அதை மாதிரி ரெண்டும் பாத்திரம்தான். 2 பேரும் மனிதர்கள் தான். யூதர்களுக்கும் ஆத்மா இருக்குது, புரஜாதிகளுக்கும் ஆத்மா இருக்குது. யூதரையும் புரஜாதியும் தேவன் தமது வல்லமையினாலே உண்டாக்கினார். இருவரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே இந்த யூதர்கள் தங்களை மேன்மையாக கருதி நாங்கள் மட்டும்தான், புரஜாதிகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது என்ற கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம். அதாவது இளையகுமாரன் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவன் திரும்பி வந்தான், அவன் அப்பா அவனை ஏற்றுக்கிட்டாரு. என் குமாரன் காணாமற் போனான், காணப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான் என்று சொல்லி அவனுக்கு மோதிரம், உடைகள், பாதரட்சை எல்லாம் கொடுத்து ஒரு பெரும் விருந்து செய்து மகிழ்ந்தான். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோடு தொடர்புடைய இன்னொரு பகுதி என்னென்னா, இந்த விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மனிதனுடைய மூத்த மகன் எல்டர் சன் வெளியிருந்து வந்தார். வீட்டில் என்ன நடக்குது, என்ன ஒரே களிப்பான சத்தம், என்ன ஏகப்பட்ட கூட்டம், என்ன நடக்குதுன்னு கேட்டார். அப்போ அங்கே இருந்த வேலைக்காரங்க சொன்னாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அப்பானுடைய எல்லா பங்கையும் எடுத்துக்கிட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு நாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரொம்ப காலமாக போய்விட்டாரே உங்கள் இளைய சகோதரன், அவர் திரும்பி வந்துட்டார் ஐயா. யுவர் யங்கர் பிரதர் ஹாஸ் ரிட்டர்ன் பேக் டு ஹிஸ் ஃபாதர் என்று அவர்கள் சொன்னாங்க. இப்போது இந்த மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்கணும், அப்படியா என் தம்பி வந்து விட்டானா, ஐயோ எவ்வளோ காலம் நான் அவனை பிரிந்திருந்தேன் என்று ஓடி சென்று அவனுடைய கழுத்தை கட்டி முத்தமிட்டு, தம்பி நலமாக இருக்கிறாயா என்று விசாரிப்பதற்கு பதிலாக அவனுக்கு வந்தது பாருங்கள் ஒரு கோபம். எப்படி அவன் வரலாம் வீட்டுக்குள்ளே, எப்படி இந்த விருந்தை பண்ணலாம், எப்படி அப்பா அவனை வீட்டில் சேர்க்கலாம். இந்த ஆட்டிடியூட் தான், இந்த குணம்தான் இன்றைய யூதர்கள் 2000 ஆண்டுகளாக இயேசுவை பற்றிய விஷயத்தில் பிரஜாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே கருத்துக்காக அவர்கள் வெறுக்கிறார்கள். இதை லூக்கா 15வது அதிகாரம் 25வது வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தாரே, அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படிங்க. அப்பா வந்து வீட்டுக்கு வெளியே வந்துட்டார். இப்போ மூத்த மகனை உள்ளவான்னு கூப்பிடுறதுக்கு. மூத்த மகன் ஏன் உள்ளே வர மாட்டான்? இளைய மகன் உள்ளே வந்தான் இல்லை, காணாமற் போன மகன் வந்தான் இல்லை, கெட்ட குமாரன் வந்தான் இல்லை, அவனை ஏன் சேர்த்த வீட்டு உள்ள? இந்த வெறியை அந்த மூத்த மகன் காட்டுறான். இயேசு நன்றாய் சொன்னார். இன்றைக்கும் இதே கருத்தை தான் இன்றைய யூதர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதை தான் இந்த 9வது அதிகாரத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது 24வது வசனம். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதியிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும்
சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இது ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். பவுலடியார் அந்த பரிசுத்த ஆவினாலே அதை எழுதும்போது என்ன சொல்கிறாரு? God not only called from Jews but also he called from Gentiles. தேவன் புறஜாதிகளை அழைப்பார் என்பது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லுகிறார். இதை பழைய ஏற்பாட்டை கையில் வைத்திருக்கிற அந்த யூதர்கள் விளங்கிக்கல. ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டிலேயே God will call the Gentiles என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. புறஜாதிகளை தேவன் அழைக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இந்த யூதர்களுக்கு ரொம்ப பிடிவாதம். இந்த 33 வசனத்தில் ஒரு 4 விஷயங்களை நீங்கள் பகுத்து படிக்கலாம். அதாவது 9வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் யூதர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். 2வது ரோமர் 9வது அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில் யூதர்கள் தேவனுடைய தீர்மானத்தை மறுதலித்தார்கள். 3வது ரோமர் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வசனங்களில் யூதர்கள் தேவனுடைய நீதியை மறுதலித்தார்கள். 4வது ரோமர் 9ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வசனங்களில் யூதர்கள் இடரக்கூடாத கல்லின் மீது இடறினார்கள். 4 விஷயங்களை இப்போ நம்ம பார்த்தோம். ஜூஸ் ரிஜெக்டட் கிரைஸ்ட், ஜூஸ் ரிஜெக்டட் காட்ஸ் பர்பஸ், ஜூஸ் rejected God's justice, Jews stumbled on the stumbling block. இந்த 4 விஷயங்களை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். நன்றாக இதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது யூதர்கள் இயேசுவை ஏன் மறுதலித்தார்கள்? யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம், நாங்கள் தான் இந்த வீட்டு குடும்பம், நாங்கள் தான் தேவனுடைய மக்கள், எங்களுக்கு தான் உடன்படிக்கை, நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்ற ஒரு வெறி இருந்தது அவங்களுக்கு. பாருங்கள் 9வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அது உண்மைதான். பழைய ஏற்பாட்டுப்படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களாக இருக்கும் தகுதி அந்த இஸ்ரவேலர்களாகி யூதர்களுக்கு மட்டும்தான். தேவன் அவர்களுக்கு மகிமை கொடுத்தாரு, மோசேயினுடைய உடன்படிக்கை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, கூடாரத்தில் அவர்கள் தேவனை தொழுது கொண்டாங்க, அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, எல்லாம் அவர்களுடையது. அது மாத்திரம் இல்லை, 5வது வசனம் பாருங்கள். பிதாக்கள் அவர்களுடையவர்களே. பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இயேசு கிறிஸ்து பிறந்தார், யாருடைய குடும்பத்தில் பிறந்தார்? அந்த இஸ்ரவேலர்களில் 12 சகோதரர்கள் இல்லையா, பிள்ளைகள். அந்த 12 பேரில் யூத குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். அப்படி பார்த்தா அவர்களுடைய குடும்ப உறவுப்படி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதனால் சொல்கிறாரு, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. சரீர பிரகாரமாக பார்த்தா இயேசு கிறிஸ்து கூட அவர்களுடைய இனமாகத்தான் இருக்கிறார். இந்த காரணங்களை வைத்து கொண்டுதான் எப்படி இயேசு கிறிஸ்து புறஜாதிகளிடத்தில் செல்ல முடியும்? ஆகவே அவர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி மறுதலித்தார்கள் என்ற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு எப்படி அவங்க மறுதளித்தாங்கன்னா, இயேசுனுடைய பிறப்பையே தவறாக பிறந்தவர் என்று சொன்னாங்க. பல முறை இயேசுவை உயிரோட கல்லால் அடித்து கொல்ல முயற்சி பண்ணாங்க. இதை யோவான் 8ஆம் அதிகாரம் 59வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்நாள் காலத்திலேயே அந்த யூதர்கள் மறுதலிக்க ஆரம்பித்தாங்க. கவனிங்கள், மத்தேயு 27வது அதிகாரம் 22ஆம் வசனம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இப்போது யூதர்கள் இயேசுவுக்கு சிலுவை மரணத்தை கொடுக்கும்படி
பிலாத்துவை கேட்டுக்கொண்டாங்க. பிலாத்து சொல்கிறாரு, அவர் குற்றமற்றவர், அவருடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன், அது உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் தண்ணீர் எடுத்து கழுவி ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். அப்போ அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க? மத்தேயு 27வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். Let the curse come upon us and also our children. அதாவது இயேசு சிந்திய அந்த இரத்தத்தின் படி யூதர்கள் மீது வரட்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. இந்த அளவுக்கு அவர்கள் கொடுமை நிறைந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்பொழுது பவுலடியார் தேவனுடைய அநாதி திட்டத்தை, தீர்மானத்தை அந்த யூதர்கள் எப்படி தள்ளினார்கள், how they rejected God's purpose என்று சொல்லுகிறார். அதில் ஒன்று, தேவன் ஒருவரை அழைக்கிறார், யூதர்களை அழைக்கிறார், பிரஜாதிகளை அழைக்கிறார். அழைக்கிற அவர் அவர்களை காப்பாற்றவும் அறிந்திருக்கிறார். அது அவருடைய விருப்பம். பாருங்கள், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. தேவன் ஈசாக்கின் மூலமாக அழைத்த போது பாருங்கள், ரோமர் 9:10, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவல். அதாவது யூதர்களுடைய அந்த பிதா வரிசையில் ஆபிரகாம், ஈசாக்கு இருக்க இல்லையா, ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் கர்ப்பவதியான போது வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் ஒரு கருத்தை சொல்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அண்ணன் தம்பிக்கு அடங்கி போவான் என்று சொன்னார். இன்னும் பிள்ளைகள் பிறக்கலை. பிள்ளைகள் பிறந்த பிறகு தானே நல்லது கெட்டதெல்லாம் அது செய்ய முடியும். நல்வினை தீவினை ஒன்றும் செய்ய முன்னால், நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலே, பிஃபோர் தே ஆர் born, before they knew what is right and wrong, God has chosen the younger. இதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறார். அப்போது ஈசாக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் அந்த பிள்ளைகள் மேலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்ன சொல்கிறாரு, கிரியைகளினாலே தேவனுடைய தீர்மானம் நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் என்று சொல்கிறார். இதை யூதர்களுக்கு சொல்கிறார். ஏன்னா இந்த வரலாறு யூதர்களுக்கு நல்லா தெரியும். யூதர்களுக்கு நல்லா தெரியும். பிற்காலத்தில் ஏசா யாக்கோபு, ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. கடைசியில் யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். ஏசா மனம் திரும்பாமற் போய்விட்டான், கெட்டு போய்விட்டான். இந்த வரலாறு யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை உதாரணமாக சொல்கிறார். அண்ணனாக இருந்தாலும் தம்பி காலடியில் வந்து நிற்க வேண்டியதாச்சு. அது மாதிரி நீங்கள் அண்ணன் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, தம்பி மாதிரி பிரஜாதிகள் இருக்காங்க. பிரஜாதிகளை தேவன் உயர்த்துவது அவருடைய சித்தம். ஏன் நீ கவலைப்படுற, நீ ஏன் போராடுற அப்படின்னு கேட்குறார். அதே போல் ஒரு இடத்துல மோசேயின் இடத்துல கர்த்தர் இப்படி ஒரு பதிலை சொன்னார். அதை எடுத்து காண்பிக்கிறார். 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இது யாத்திரையா 33:19வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அதாவது மோசேக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அது ஏன் இஷ்டம். யார் மேலே நான் இரக்கமாக இருக்கணும்னோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், யார் மேலே உருக்கமாக இருக்க விரும்புகிறேனோ அவன் மேலே உருக்கமாக இருப்பேன். மோசே நீ நடுவில் வரக்கூடாது. God is in full control. He is in absolute freedom. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு டைரக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது.
யூதர்கள் தேவனுடைய திட்டத்தை கீழதாக மாற்றணும்னு விரும்புகிறாங்க. தேவனுடைய தீர்மானத்தை அடித்து நொறுக்க முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்காது, அப்படி செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது ரோமர் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் தேவனுடைய நீதியை அவர்கள் எப்படி மீறினார்கள் என்று பாருங்கள். 30வது வசனம், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியர் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடிய இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினபடியால் அதை அவர்கள் அடையவில்லை. இப்பொழுது 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினார்கள், தேவனுடைய திட்டத்தை தள்ளினார்கள், தேவனுடைய நீதியை தள்ளிவிட்டார்கள். இப்போ அந்த யூதர்கள் எந்த கல்லு மேலே தடுக்கி கீழே விழக்கூடாதோ, எந்த கல்லிலே அவர்கள் இடரக்கூடாதோ, எது அவர்களுக்கு ஆபத்தானதோ அதன் மீது விழுந்தார்கள். கடவுள் எச்சரித்திருந்தும் அந்த கல்லின் மீது அவர்கள் இடறினார்கள். பாருங்கள் 33வது வசனம், இதோ இடறுவதற்கு ஏதுவான கல்லையும் தவறுவதற்கு ஏதுவான கன்மலையும் சியோனிலே வைக்கிறேன், அவரிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் விற்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த யூதர்கள் கிறிஸ்துவை மறுதலித்தார்கள், அந்த யூதர்கள் தேவனுடைய திட்டத்தை மறுதலித்தார்கள், அந்த யூதர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை மறுதலித்தார்கள். இப்போ அந்த யூதர்கள் எங்கே தடிக்கு விழக்கூடாதோ அந்த கன்மலையின் மீது தடிக்கு விழுந்தார்கள். இதை தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிக தெளிவாக உமது சத்தியத்தை விளங்கி கொள்ள எங்களுக்கு நல்மனதை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?